அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தோ. இதில் உங்களுக்கு டே கிளாஸ் வந்து 2 ரெக்கார்டிங்காக கிடைக்கும். என்னோட இன்ட்ரோடக்ஷனை வேறையாகவும், அதே மாதிரி என்னோட இந்த தியரி பாட்டை உங்களுக்கு நான் வேறையாகும். தியரிண்டா என்னோட முதலாவது யூனிட் 1, ரைட்? யூனிட் 1 உங்களுக்கு வேறையாகும். நான் இன்ஷால்லா 2 அனுப்பி வைப்பேன். முதலாவது உங்களுக்கு ஜூம் ரெக்கார்டிங்காக வந்து சேரும். ஜூம் ரெக்கார்டிங்ல செஷன் 1 பார்ட் 1ன்ற பேர்ல இன்ட்ரடக்ஷனும், இல்லாட்டி இன்ட்ரடக்ஷன்ற பேர்ல உங்களுக்கு இன்ட்ரடக்ஷனும், செஷன் 1 பார்ட் 2ன்ற பேர்ல உங்களுக்கு இந்த யூனிட் 1 ஸ்டார்டிங்கும் வந்து கிடைக்கும். சரியா போல? இப்ப நாம பார்க்க போறது யூனிட் 1 தான். அதுக்கு முன்னுக்கு நான் இந்த லாஸ்டா தான் சொன்னது திருப்பி இன்னொரு தடவை நான் ரிமைண்ட் பண்ணிக்கோறேன். உங்களுக்கு நாங்க எப்படி ஆஃபர் ஒன்று தந்திக்கிறோம். இந்த ஆஃபர் வந்து டவுட் டீக்கேல உங்களுக்கு ஆரம்பத்துல மட்டும்தான் கொடுக்குறோமாண்டு இல்ல புள்ளகள், இது எப்பயுமே வெளியிடைக்கும். நீங்க எந்த மாசத்துல புள்ளகள் வந்து எங்களோட இன்ஸ்டியூட்டுக்கு ரெஃபர் பண்ணி எடுத்தாலும் உங்களுக்கு அந்த புள்ளால் பே பண்ணதோட இமீடியட்டா வர மந்த்ல உங்களுக்கு இந்த ஆஃபர் இருக்கு. சரியா? எப்படி ஒரு புள்ள நீங்க இன்ஸ்டியூட்டுக்கு எடுத்தா 25% ரெஃபர் பண்ணி எடுத்தா, 2 புள்ளண்டா 50, 3 புள்ளண்டா 75. இப்படி நீங்க எத்தனை புள்ள எடுக்கிறீங்களோ அத்தனை புள்ளகளுக்கு ஏற்ற மாதிரியான பெர்சன்டேஜ் ஆஃபர். 8 புள்ளகள் எடுத்தா 200% ஆஃப். உங்களுக்கு 200% ஆஃப்னு சொன்னா 2 மாசத்துல கிளாஸ் ஃபீஸை நீங்க பே பண்ண தேவையில்ல. விளங்குதா சொல்றது? அப்ப இந்த மாதிரி ஒரு ஆஃபரோட தான் எங்களோட கிளாஸஸ் எப்பயுமே நடக்கிற பிளான்ல இருக்கு. ரைட்டா? நான் இதை வந்து எங்களோட அகாடமியில எத்தனை பாடம் தொடங்கினாலும், எவ்வளவுக்கு இன்ஷால்லா எத்தனை பாடம் 4 பாடமுமே நாங்க தொடங்கினாலும் புள்ளால் இந்த ஆஃபரை நாங்க எப்பயுமே தந்து கொண்டு தான் நினைச்சு கொண்டிருக்கிறேன். காரணம் புள்ளகள் உங்க 4 பாடம்னாலும் 4 பாடத்துக்குரிய கிளாஸ் ஃபீஸ்ல இருந்து உங்களுக்கு இந்த ஆஃபர் வரும். விளங்குதா சொல்றது? ஃபியூச்சர்கள் அந்த மாதிரி செஞ்சு கொண்டு பாக்குறேன். புள்ளகளுக்கு ஒரு பக்கத்துக்கு பெனிஃபிட் இருக்கும். அதே மாதிரி புள்ளால் எங்களோட இன்ஸ்டியூட்டுக்கு ஆரம்பத்திலே புள்ளகள் சேர்ந்து படிக்க போகல, அவங்க வந்து ரெக்கார்டிங்கும் பார்த்து கொண்டு லைவ் கிளாஸும் அட்டெண்ட் பண்ணி படிக்கிறது அவங்களுக்கு கஷ்டம். ஆரம்பத்திலேருந்தே சந்தோஷம் ஒரு ஆள்கிட்ட நல்ல முறையில் அழகான டீச்சிங் கொண்டோட படிச்சு கொண்டு போனா அவங்களுக்கு பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் நோக்கி போக இயலும். எங்களோட டார்கெட் அதுதானே. எங்களோட டார்கெட் 3A அல்ல. எங்களோட டார்கெட் 3A அல்ல. 3A இல்லை எங்களோட டார்கெட். எங்களோட டார்கெட் என்னது புள்ளவர்? ஐலண்ட் ரேங்க் அடிக்கணும். ஐலண்ட் ரேங்க் அடிக்க வைக்கணும்ன்றத எங்களோட டார்கெட். நீங்க புள்ளல் ஐலண்ட் ரேங்கை டார்கெட் பண்ணி படிக்கணும். ஓகேயா? சரி, அப்ப அந்த இன்ஷால்லா இந்த ஆஃபர்களை நான் உங்களுக்கு திருப்பி உங்களுக்கு சென்ட் பண்ணி வைக்கிறேன். நான் மெசேஜ் ஒன்றா போட்டு அனுப்புறேன். இப்படி சேர்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆஃபர் கிடைக்கும். உங்களோட அட்மிஷன் நம்பரோட போஸ்டர்ஸை நீங்க அனுப்ப போக்கல நீங்க சேர்ந்து இந்த அட்மிஷன் நம்பரை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 25% ஆஃப் கிடைக்குன்ற மாதிரி நீங்க அனுப்பி வச்சு அந்த புள்ளால் அந்த அட்மிஷன் நம்பர் எங்களுக்கு அனுப்பினா அவங்களுக்கும் 25% ஆஃப், உங்களுக்கும் 25% ஆஃப். விளங்குதா? ரைட்? நீங்க 3-4 புள்ளால் சேர்க்கறதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்குரிய ஆஃப் கூடிக்கொண்டே போகும். சரி புள்ளால், ஓகே. அந்த ஆஃபர் விஷயத்தோட அப்ப நாங்க தொடங்குவோம். எங்கட யூனிட் 1 நான் வந்து செகண்ட் டேர்ம் மட்டும் தான் உங்களுக்கு சொன்னேன். சரியா? சும்மா டைம் வைத்து கொண்டிக்கு தானே, அதனால நான் அதை ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண போகல. இன்னொரு கிளாஸ்ல இல்லைன்னா தேவைப்பட்ட டைமுக்கு எங்களோட செகண்ட் டேர்ம் எவ்வளவு மட்டும் கவர் பண்ணும், தேர்ட் டேர்ம் எவ்வளவு மட்டும் கவர் பண்ணுன்றதால நாங்க பார்க்கலாம். ஆனா டேர்ம் வைஸா நாங்க டார்கெட் பண்ணி போறோம்ல புள்ளகள், டேர்மை விட எங்களோட ஃபைனல் எக்ஸாம் டார்கெட்டோட தான் நான் படிச்சுட்டு ஆகுது. அதனாலதான் டேர்முக்கு முன்னுக்கே முடிக்கணும்னு நான் நினைக்கிறேன். டேர்ம்களுக்கு முன்னுக்கே எங்களோட பாடங்களை குயிக்கா முடிச்சு கொண்டு ஒவ்வொரு டேர்முக்கும் ஃபுல்லி ப்ரிப்பேர்டா இறங்கணுன்ற டார்கெட்டோட தான் உங்களோட ஹவர்ஸை நான் கூட்டி கொண்டு போறது. ரைட்? நான் ஆல்ரெடி சொன்னது தான், இன்ட்ரோடக்ஷன் செஷன்ல சொன்னது தான் ஆல்ரெடி. ஃபர்ஸ்ட் மந்த், செகண்ட் மந்த், தட் மீன் உங்களோட யூனிட் 1 முடிய காட்டி, யூனிட் 1 1.5 மந்த்ல முடியும்னு நினைக்கிறேன். முடிய காட்டி உங்களுக்கு 2 hours. யூனிட் 1 முடிஞ்சு மெக்கானிக்ஸ்ல மோஷன் அண்டர் கிராவிட்டி, புவியீர்ப்பின் கிளியக்கம் முடிய காட்டி, அதாவது நியூட்டனின் இயக்க விதிகள், நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் தொடங்கினதுக்கு போறோம். உங்களோட கிளாஸ் டைம் எப்படி என்ன சொன்னேன்னா, யூனிட் 1 முடிஞ்சதுக்கு போறோம் 3 hours மாறிடு. யூனிட் 1 முடிய காட்டின் 2 hours. யூனிட் 1 முடிஞ்சு மெக்கானிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு போறோம், வெக்டர் ஸ்டார்ட் பண்ணதுக்கு போறோம், காவிகள்ன்ற பாடம் தொடங்கினதுக்கு போறோம் 3 hours மாறும். ரைட்? 3 hours சொன்னா 1.5 hour, 15 minutes break, 1.5 hour அந்த மாதிரி போகும். சரியா? உள்ள ரெக்கார்ட் ஆகாட்டி எனக்கு ரிமைண்ட் பண்ணணுமே. ரெக்கார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ரெக்கார்ட் ஆகாட்டி ரிமைண்ட் பண்ணணும். ஏன்டா ரெக்கார்டிங் பார்த்து படிக்கிற பொருளாலும் நீக்கிறனால. ரைட்? அவங்களுக்கு வேற ஏதாவது கிளாஸஸ் அது இருந்தா அவங்களுக்கு வேற வழி இல்லையே, அது பார்த்து படிக்கிற புள்ளாலும் மீக்கிறனால நீங்க கட்டாயம் ரிமைண்ட் பண்ணணும் எனக்கு ரெக்கார்ட் ஆகாட்டி. அது உங்களோட கடமை. ரைட்? ஓகே. அதே மாதிரி நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன், நியூட்டனின் இயக்க விதிகள் தொடங்கிட்டோம்டா மெக்கானிக்ஸ், அது மெக்கானிக்ஸ்ல நடுமாறி, கிட்டத்தட்ட நடுமாறிய தொடங்கிட்டோம்னு சொன்னா புள்ளகள் ஒரு 40%, 30% மெக்கானிக்ஸ் முடிஞ்சதுக்கு பிறகு வார பாடம் உண்டு. சரி, அது முடிஞ்சிட்டோம்னா நாங்க உடனே 4 hour மாத்திடுவோம். 4 hour பிறகு எங்களோட கிளாஸஸ் கொஞ்சம் நிறையவே கொஞ்சம் ஒவ்வொரு கிளாஸ்லயுமே கூட கண்டென்ட் படிக்கிற மாதிரி ஆகும். கிழமைக்கு 2 கிளாஸ் எங்கட கிழமைக்கு 2 கிளாஸ். அப்ப 2 கிளாஸ் முடிய ஒரு கிழமையில மிச்சம் தூரம் நாங்க போவோம்.
சரியா புள்ள? அப்போ ஒரு 2 கிழமை முடிய புது புது யூனிட்கள் குட்டி குட்டி பாடங்கள் ஸ்டார்ட் ஆகி போற மாதிரி இருக்கும். மிகவும் விரைவாக சிலபஸை முடிச்சு அதே மாதிரி பேப்பர்களையும் நாங்க செஞ்சு பார்த்து கொண்டு உங்களோட ஃபர்ஸ்ட் டேர்மை மிச்சம் நேரத்தோட நான் முடிச்சு தந்தா உங்களுக்கும் நல்ல முறையில் ரெடி ஆகி கொண்டிருக்கிறோம். அப்புறம் செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம்ன்றதுகளையும் இன்ஷால்லா நாங்க டேர்முக்கு முன்னுக்கே நாங்க முடிக்கிற டாக்கெட்டோட தான் மூவ் ஆகும். ஏன்னா டாக்கெட் பிசிக்ஸ் இன்ஷால்லா உங்களோட சிலபஸை வந்து ஃபுல் ட்ரை பண்ணுவேன். நான் ஃபுல் ட்ரை பண்ணுவேன். அந்த டார்கெட்ல தான் நான் மூவ் ஆகிறேன். 1.5 இயருக்கு ட்ரை பண்ணேன், கால்குலேட் பண்ணி பார்த்தேன். 1.5 இயர்ல கஷ்டமாயிடுச்சு. ஒரு சரியா உங்களுக்கு புள்ளகள் 1 வருஷம் 8 மாசம்ன்ற டார்கெட்டோட தான் நான் மூவ் ஆகிறேன். புள்ளால உங்களுக்கு கிட்டத்தட்ட இன்னொரு 8 மாசம் கிடைக்குதுன்னா அங்கே டைம் உகஸ்ட்ல தானே உங்களோட எக்ஸாம். இந்த வருஷம் உகஸ்ட்ல இல்ல, அங்கல வருஷம் உகஸ்ட்ல இல்ல, அங்கல வருஷம் உகஸ்ட்ல, ரைட்? அப்படித்தானே உங்களுக்கு எக்ஸாம் வருது. அப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட 2.5 வருஷம் டைம் ஈக்கே, கிட்டத்தட்ட 2.5 வருஷம் டைம் ஈக்கி. அப்ப அதுல புள்ளகள் நாங்க ஒரு வருஷம் 8 மாசத்துல நாங்க முடிச்சோம்டா உங்களுக்கு இன்னைக்கு இன்னொரு 8 மாசம் டைம் ஈக்கி நல்லாவே பேப்பர்களை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறதுக்கு ஃபைனல் எக்ஸாத்துக்காக. அந்த ஒரு இடத்துலயும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு ஃபைனல் எக்ஸாத்துக்கு போனா தான் யூ பீப்புள் கேன் டூ யுவர் எக்ஸாம் பெர்ஃபெக்ட்லி. தென் ஒன்லி யூ கேன் டார்கெட் யுவர் ஐலண்ட் ரேங்க். இஃப் நாட் 3A இல்லன்னு சொன்னா டார்கெட் பண்ண கஷ்டம். எனக்கு இதான் சொல்றது, ரைட்? அந்த இடத்துக்கு நாங்க கூட்டிட்டு போகணுன்ற டார்கெட்டுக்காகத்தான் நான் இப்படி செய்யறேன். ஓகே தானே புள்ளுவர்? ரைட். அப்ப நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம் எங்கட யூனிட் 1. சரியா? அப்ப யூடியூப்ல வீடியோ பாக்குற புள்ளைகளுக்கு கட்டாயம் இந்த டியூட் கிடைச்சிக்கணும். டியூட் கிடைச்சில்லன்னு சொன்னா நான் போர்டுல இந்த நம்பரை போட்டே வைக்கிறேன். இந்த நம்பருக்கு தான் நீங்க மெசேஜ் பண்ணணும், எங்களோட கிளாஸுக்கு ஜாயின் ஆகணும்டா. அடுத்து இன்னொரு விஷயம் நான் சொன்னேன், அந்த ஒஃபர்கள் புள்ளைகள் நீங்க உங்களோட பெஜ்ல புள்ளைகள் சேர்த்து தந்தா மட்டும் இல்ல, உங்களோட பெஜ்ல புள்ளைகளை ரிஃபர் பண்ணி எடுத்தா மட்டும் இல்ல, உங்களோட சீனியர் பெஜ்ல இருந்து எடுத்தாலும் ஓகே. இப்போ உங்களோட சீனியர்ஸுக்கு உங்களோட பெஜ்ல எடுத்து தந்தாலும் ஓகேன்ற மாதிரி தான் போகும். விளங்குதா? ரைட்? உங்களோட சீனியர் பெஜ்ல இருந்து சேர்ந்தாலும் பிரச்சனை இல்லை, உங்களோட சூப்பர் சீனியர் பெஜ்ல இருந்து சேர்ந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு யாரு சேர்ந்தாலும் பிரச்சனை ஒன்று இல்லை. எங்களுக்கு விளங்குதா சொல்றது? யாரு சேர்ந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை. இப்ப சூப்பர் சீனியர் சேர்க்கலைன்னா அவங்களுக்கு ஃப்ரீ கிளாஸ் ஒன்று தான் வைத்துக் கொண்டிருக்கீங்க. உங்களோட சீனியர் பெஜ்ல இருந்து சேர்ந்தாலும் உங்களுக்கு அந்த ஆஃபர் வந்து கிடைச்சும். சரிதானே? ரைட். ஓகே புள்ள, இன்ஷால்லா அது நான் போஸ்டரை உங்களுக்கு அனுப்பி வைப்பேன். 3 பெஜ்ல போஸ்டரை அனுப்பி வைப்பேன். மெசேஜ் ஒன்னே நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன், நீங்களும் ஷேர் பண்ணலாம். அப்ப ஓகே புள்ள, அப்ப நாங்க வந்து எங்கட முதலாவது பாடம் தொடங்க போறோம். இந்த பாடத்தோட பேர் என்ன புள்ள? இந்த பாடத்துல பேர் யூனிட் 1. அந்த நம்பரை சொல்றதுக்கு மறந்தேன். யூடியூப்ல வீடியோ பார்த்துட்டு சேர்ற புள்ள எதுக்கு கான்டாக்ட் பண்ணணும்டா, Note 7233656664 என்ற இலக்கத்திற்கு வாட்ஸ்அப் பண்ணவும். சரியா? ஒன்லி வாட்ஸ்அப் தான் பண்ணணும். வாட்ஸ்அப் சிம்பிள் இப்படியா இருக்கும் வாட்ஸ்அப். ரைட்? ஓகே. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணணும். வாட்ஸ்அப் பண்ணி யூ பீப்புள் கேன் ஜாயின் அவர் கிளாஸஸ். பிகாஸ் இஃப் யூ வாட்ஸ்அப் தென் ஒன்லி வி கேன் சென்ட் அவர் டியூட். அப்பதான் எங்களுக்கு எங்களோட டியூட் உங்களுக்கு அனுப்பி வைக்கலும். வி ஆர் டூயிங் தமிழ் மீடியம் அண்ட் பைலிங்குவல் கிளாஸஸ். தமிழ் மீடியம் அண்ட் பைலிங்குவல் இங்கிலீஷ் மீடியம். சரி, இந்த மாதிரி பேசி இங்கிலீஷ் மீடியம் நோட்டையும் தந்து அந்த மாதிரி கிளாஸ் வந்தா போகும். சரிதானே புள்ளுவர்? ரைட். அப்ப உங்களுக்கு அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி மேலதிக விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். சரி புள்ளல், ஓகே. அப்ப எங்களோட முதலாவது பாடம் யூனிட் 1 ஸ்டார்ட் ஆக போகுது. யூனிட் 1 என்ன பாடம்ன்ற நான் சொன்னேன். என்ன டாபிக்? யூனிட் 1 அலகுகளும் பரிமாணங்களும் அளவீட்டு கருவிகளும். அலகுகளும் பரிமாணங்களும் அளவீட்டு கருவிகளும்ன்றதுதான் உங்களோட யூனிட் 1 டாபிக். சரியா? இங்கிலீஷ்ல சொன்னோம்னா யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் அண்ட் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட். உங்களோட டியூட்ல ஃபர்ஸ்ட் பக்கத்துல ஈக்கேனா அந்த டாபிக். நான் சொல்லி டாபிக்கை நான் போடல. இப்ப நான் படிச்சு தர போற டாபிக் மட்டும் தான் போட போறேன். சரியா? எனது போல யூனிட் 1 தலைப்பு அலகுகளும் பரிமாணங்களும் அளவீட்டு கருவிகளும். அப்ப இந்த பாடம் பத்தின இன்ட்ரடக்ஷன் சொல்லணும்டா இதுல நாங்க என்னது பத்தி படிப்போம்னு சொன்னா புள்ளகள், டிஃபரண்ட் குவான்டிட்டிஸ் பத்தி படிப்போம். வித்தியாசமான கணியங்களை பத்தி படிப்போம். ரைட்? கணியங்களை பத்தி படிப்போம். சரியா? அதாவது அந்த கணியங்கள் பௌதீக கணியங்கள், பிசிக்கல் குவான்டிட்டிஸை பத்தி படிப்போம். அப்ப அந்த மாதிரி பிசிக்கல் குவான்டிட்டிஸ எங்களுக்கு டிஃபரண்டான யூனிட்ஸை வச்சுதான் மெஷர் பண்ண ஏழுன்றத பத்தி படிப்போம். அந்த மாதிரி கணியங்கள் எங்களுக்கு வித்தியாசமான அலகுகளை பயன்படுத்தித்தான் நாங்க அளந்து கொள்ளைய பத்தி படிப்போம். சரியா போல? அதுக்கு போறோம் எங்களுக்கு சயின்டிபிக் ரிசர்ச்சுக்காக விஞ்ஞான முறை தேவைப்பாடுகளுக்காக புள்ளகள் நாங்க டைமென்ஷன்ஸ் நோட்லயும் படிப்போம். அதாவது குறித்ததொரு கணியம்னு சொன்னா, ஒரு பர்டிகுலர் குவான்டிட்டின்னு சொன்னா அந்த குவான்டிட்டிக்கு எங்களுக்கு ஒரே ஒரு குறியீட்டு முறைமை தான் காணப்பட முடியும். ஒரே ஒரு சிம்போலிக் ரெப்ரசன்டேஷன் தான் ஈக்கேலுன்ற பேசிஸ்ல வந்தது தான் டைமென்ஷன், பரிமாணங்கள். சரியா? அது பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாது. நான் படிச்சு தர போகலதான் விளங்கும். இன்றைய நாள் அது நான் பார்க்க போறதும் இல்லை.
இன்றைய நாள்ல நாங்க பார்க்க போறது அலகுகள் பத்தி மட்டும்தான். ஓகே, அதுக்கு பிறகுள்ள மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அளவீட்டு கருவிகள். சரியா? அப்ப நாங்க படிச்ச சில கணியங்களை எப்படி எங்களுக்கு அளந்து கொள்ளும், எந்த எந்த பிரின்சிபல்ஸின் ஊடாக, எந்த எந்த தத்துவங்களின் ஊடாக எங்களுக்கு அளந்து கொள்ளும், மிகவும் அக்யூரசியா, மிகவும் செம்மையாக அளந்து கொள்ளணும்டா எப்படிப்பட்ட அளவீட்டு உபகரணங்களை பயன்படுத்தேலும்ன்றதே நாங்க படிக்க போறது இந்த பாடத்துள்ளுக்காகத்தான். சரியா புல? அப்ப இது ஒரு உண்மையிலுமே சின்ன பாடம் உண்டு. ஆனால் நீங்க இப்பதான் ஓலவல்ல வந்தீங்கிற சுட்டி, வி ஹேவ் டு டேக் மச் டைம். சின்ன டைம் வந்து நான் கூட எடுத்துக்கொள்ள வேண்டி வரும். நீங்க இப்பதான் ஓலவல்லைன்னு வந்தீங்கிற சுட்டி. ஓகே தானே போல? அப்ப இந்த பாடத்துல நாங்க முதலாவது பார்க்க போறது அலகுகளும் பரிமாணங்களும். இதை ரெண்டா உடைக்கலும். இந்த பாடத்தை எங்களுக்கு பிரதானமா ரெண்டா உடைக்கலும். ஒன்று அலகுகளும் பரிமாணங்களும், அடுத்தது அளவீட்டு கருவிகள். இப்படி எங்களுக்கு ரெண்டா உடைக்கலும். சரியா போல? அலகுகளும் பரிமாணங்களும், அடுத்தது அளவீட்டு கருவிகள். இங்கிலீஷ்ல சொன்னா யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் சொல்லியும் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சொல்லியும் ரெண்டா உடைக்கலும் பிரதானமாக. ஓகே தானே போல? அதுல அப்ப நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு பார்க்க போறது அலகுகளும் பரிமாணங்களும். சரியா போல? அலகுகளும் பரிமாணங்களும்ல உங்களுக்கு நான் அனுப்பி வச்சுக்கிற டியூட் என்னடா, இன்றைக்கு நாங்க படிக்க போறது, இன்றைக்கு நாங்க ஆரம்பிக்க போற டாபிக் என்னடா அலகுகள். பரிமாணங்கள் டியூட் இன்ஷா அல்லாஹ் இது முடிஞ்சதோட கிடைக்கும். சொன்னது இன்றைக்கு நாங்க படிக்க போறது என்னது? யூனிட்ஸ், ஒன்லி யூனிட்ஸ். ஓகே, யூனிட்ஸ் பத்தி தான் நாங்க இன்றைக்கு பார்க்க போறோம். என்னது? அலகுகள், யூனிட்ஸ். சரியா? நான் வந்து 2 லாங்குவேஜ்லயும் எழுதுவேன். நீங்க நோட் பண்ணி கொள்ளணும் புள்ளகள். தமிழ் மீடியம் புள்ளகள்டா தமிழ் இங்கிலீஷ் எழுதுறதையும் பிராக்கெட் உள்ளுக்கு போட்டுக்கோங்க. பிராக்கெட் உள்ளுக்கு போட்டுக்கோங்க. அது உங்களுக்கு நல்ல ஃபியூச்சர்ல நீங்க கேம்பஸ் போக்கிட்ட யூ பீப்புள் ஷுட் நோ அபவுட் த டெர்மினாலஜிஸ். நீங்க வந்து அந்த 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 பாடங்களோட பேர்கள், தலைப்புக்கள், அதே மாதிரி அந்த ஒவ்வொரு கணியங்களுக்கும் சொல்ற இங்கிலீஷ் பேர்கள் தெரிஞ்சிக்கணும். அப்பதான் உங்களுக்கு கேம்பஸ் சர்வைவ் ஆகணும். சரியா? அப்ப நீங்க வந்து கட்டாயம் தமிழ்ல தலைப்பு போடுறதோட பிராக்கெட் உள்ளுக்கு அது என்னன்றது இங்கிலீஷ்லயும் போட்டுக்கோங்க. உங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணுன்றதுக்காக அதை நான் சொல்றேன். சரி? மத்தபடி புள்ளகள் தமிழ் மீடியம் புள்ளகள்டா தமிழ் மீடியத்திலே, இங்கிலீஷ் மீடியம் புள்ளகள்டா இங்கிலீஷ் மீடியத்திலே நான் போர்ட்ல எழுதுறத எழுதி கொள்ளணும். ரெண்டும் எழுத போறல. சரி? ஓகே. அப்ப யூனிட்ஸ்ன்ற டாபிக் தான் நாங்க இன்றைக்கு பார்க்க போறது. அதுல தமிழ்ல சொன்னா என்னது? அலகுகள். தலைப்பு என்னது புள்ளகள்? அலகுகள். சரியா? அப்ப அலகுகள்ன்ற தெளிவொண்டு உங்களுக்கு ஓ லெவல்ல கொஞ்சம் நீக்கும். சரியா? கொஞ்சம் நீக்கும். மீட்டர் ஒரு சாங் ஒன்று போட்டிப்போம் நாங்க, கிலோமீட்டர் ஒன்று போட்டிப்போம் நாங்க, இன்ச் ஒன்று சொல்லிப்பாங்க. இதெல்லாம் யாருடா, இதெல்லாம் என்னத்துக்குடா போடுறன்ற மாதிரி ஒரு புரிதல் இல்லாமலும் இந்தி உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருந்தாலும் இது என்னத்துக்கு எதுக்குன்ற தெளிவு செல் நேத்துக்கு ஈந்து இல்லாம நீக்க சான்ஸிக்கு அந்த பாடத்துல ஒரு சரியான தெளிவை நாங்க எடுத்து போறதுக்காகத்தான் இங்க நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு இதை படிக்கிறோம். ஏன்னு சொன்னா ஃபியூச்சர்ல வரப்போற ஒவ்வொரு பாடத்திலேயும், ஃபியூச்சர்ல நாங்க பார்க்க போற ஒவ்வொரு பாடத்திலையும் புது புது கணியங்கள் வரும் புள்ளகள், புது புது குவான்டிட்டிஸ் வரும். அந்த குவான்டிட்டிஸ் யூனிட் என்ன, அலகு என்ன, டைமென்ஷன் என்ன, பரிமாணம் என்ன, அந்த குவான்டிட்டி வந்து வெக்டர் குவான்டிட்டியா, காவிக்கணியமா, எண்ணிக்கணியமான்ற எல்லாத்தையும் போட்டுட்டு தான் நாங்க போவோம். அவ ஃபர்ஸ்ட் படிக்க வேண்டிய பாடம் என்ன? இந்த பாடம் தான். ரெண்டாவது படிக்க வேண்டிய பாடம் என்ன? காவிகள்ன்ற பாடம் தான். சரியா போல? அதனாலதான் அந்த ஓர்டருக்கு நாங்க அடுக்கி வச்சிருக்கிறோம். சரி, அப்ப நான் ஃபர்ஸ்ட் பார்க்க போற பாடம் என்னது? யூனிட்ஸ். யூனிட்ஸ் அலகுகள். சரியா? அலகுகள். ஓகே. அப்ப இந்த பாடத்துள்ளுக்கு நாங்க அலகுகள்ன்ற டாபிக் போட்டாலும் இதை படிப்படியா கூட்டிட்டு போய்த்துத்தான் யாரு அலகுகள், என்னத்துக்கு அலகுகள்ன்றதுக்கு நாங்க போவோம். ஓகே தானே போல? உங்களுக்கு முதலாவது டாபிக் போட்டிக்கிறோம். இதை பிரிண்ட் அவுட் எடுத்திப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிரிண்ட் அவுட் எடுத்து இல்லாத ஆட்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து நான் சொல்ற விஷயங்கள் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்புறம் ரெக்கார்டிங்க பார்த்தாலும் ஓகே. அதுல ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க பார்க்க போறது நோட்ஸ் ஹெல்ப்போட தான் நான் சொல்லி தந்து கொண்டு போறேன். உங்களோட நோட்ஸை ரீட் பண்ணி அதை விளங்கப்படுத்தி அதுக்கு எடிஷன்ல இருக்கிறதுல விளங்கப்படுத்தி அந்த ஒரு பாணியில தான் போகுது. அப்பதான் உங்களுக்கு கிளியர் ஆகும். நான் படிச்சு தரது ஃபாஸ்ட்னு சொன்னா, நிறைய பேர் சொல்ற நான் படிச்சு தரது ஃபாஸ்ட்னு சொல்லி, ஃபாஸ்ட்னு சொன்னா யூ பீப்புள் கேன் டெல். அந்த டைமுக்கு எனக்கு கொஞ்சம் ஸ்பீடை குறைக்கணும். சரி? ஓகே, பார்க்கலாம். பௌதீக கணியம். ஃபர்ஸ்ட் நாம பார்க்க போற தலைப்பு என்னது புள்ளகள்? பௌதீக கணியம். இது எங்கட பிரதான தலைப்பு. அது கீழே வரப்போற தலைப்பு என்னது புள்ளகள்? பௌதீக கணியம். இதோட இதுல நீங்க எழுத தேவையில்ல, நான் எழுத சொல்றது இல்ல, நான் ஃபில் பண்ணி கொண்டா போதும். நான் எழுத சொல்றது இல்ல சொல்லுவேன், இதை ஃபில் பண்ணிக்கோங்க. பௌதீக கணியம் இங்கிலீஷ்ல சொல்லுவோம் நாங்க பிசிக்கல் குவான்டிட்டிஸ். பிசிக்கல் குவான்டிட்டிஸ். பௌதீக கணியம். பிசிக்கல் குவான்டிட்டின்னு போடுவோம். குவான்டிட்டி அப்படித்தான் போட்டிக்கிறேன். இப்போ பௌதீக கணியம், பிசிக்கல் குவான்டிட்டி, இது ஒரு சப் டாபிக் கொண்ட. ரைட். அவ டெபினிஷன்ல இது பார்ப்போமே. யார் இந்த பௌதீக கணியம்னு சொல்றவங்க? யாரு தான் இந்த பௌதீக கணியம்னு சொல்றவங்க? பார்ப்போமே.
நான் உங்களுக்கு பிசிக்ஸ் பத்தின ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் தந்தேன். அதுக்கு மேலதிகமான நிறைய விஷயங்களையும் நான் பேசல, டைம் போகுதுன்ற காரணத்துக்காக. சரியா? ஒளியிட வேகம்டா என்ன, சூரியன் எவ்வளவு தூரத்திலேக்கு, எங்களோட அடுத்த நட்சத்திரம் எவ்வளவு தூரத்திலேக்கு, இந்த உலகம் எவ்வளவு பிரமாண்டம் கதைக்கிறது எல்லாமே இந்த பிசிக்ஸ் தான். நாங்க இன்ஷால்லா அது பாடங்கள் போக்களை இடையில பேசிக்கொள்ளாம. ஏன்னா எனக்கு விருப்பம் இல்லை இந்த கிளாஸ் ஃபுல்லா இன்ட்ரடக்ஷனா முடிச்சுட்டு அடுத்த கிளாஸ்ல இருந்து பாடம் தொடங்குறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஏதாவது உங்களுக்கு பிசிக்ஸ்ல இருந்து கிடைக்கணுமே, அதுக்காக தான் நான் இந்த தொடங்குறேன். ஏன்னா இது எங்களோட ஃப்ரீ கிளாஸ். ஏன்னா இது உங்களோட ஃபர்ஸ்ட் ஃப்ரீ கிளாஸ். இன்னொரு கிளாஸும் உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸ் கிடைக்கும். அந்த ஃப்ரீ கிளாஸ் உள்ளுக்காலே நீங்க இந்த டீச்சிங் எடுத்துக்கொள்ளணும். ஃபியூச்சர்ல நீங்க என்னோட ஜாயின் ஆகாட்டியும் ஆரம்பமாலும் உங்களுக்கு என்கிட்ட கிடைக்கணுன்றதுக்காகத்தான் நான் இதை தொடங்கினது. சரிதானே புள்ள? ரொம்ப சந்தோஷமா படிப்போம். பிசிக்கல் குவான்டிட்டி, பௌதிக கணிதம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிசிக்கல் குவான்டிட்டினா என்னன்னா, physical quantity is a property of physical system that can be measured either directly or indirectly. Definition என்னது புள்ளகள்? Physical quantity is a property of a physical system that can be measured either directly or indirectly. அதான் உங்களுக்கு நோட்ல தந்திக்கிற டெபினிஷன். நான் தமிழ்ல சொன்னா நேரடியாகவோ மறைமுகமாகவோ அளக்கத்தக்க பௌதீக தொகுதி ஒன்றின் இயல்பு பௌதீக கணியம் எனப்படும். சரியா? இப்படி வாசிச்சா உங்களுக்கு விளங்காதுன்னு எனக்கும் தெரியும், பாத்துக்குவோம். நான் இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். யூ பீப்புள் கேன் அண்டர்ஸ்டாண்ட் ப்ராப்பர்லி. உங்களுக்கு இதை லேசா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்ளுமா? சரியா? அவ பிசிக்கல் குவான்டிட்டினா என்னன்னு சொன்னா புள்ளகள், ஒரு பௌதீக தொகுதி ஒன்றுல, ஒரு பிசிக்கல் சிஸ்டம் ஒன்றுல. அது என்ன பௌதீக தொகுதி? பௌதீக தொகுதிண்டா நிறைய விடயங்களை உள்ளடக்கிக்கிற ஒரு தொகுதியைத்தான் நாங்க பௌதீக தொகுதின்னு சொல்லுவோம். என்னது? பிசிக்கல் சிஸ்டம் நாங்க என்ன சொல்றது? நிறைய விஷயங்களை உள்ளடக்கிக்கிற ஒரு சிஸ்டத்தை தான் நாங்க பிசிக்கல் சிஸ்டம் சொல்லிட்டு, இந்த ரூமே, இந்த போர்டையே இல்லாட்டி இந்த ரூமே எனக்கு வந்து ஒரு பிசிக்கல் சிஸ்டமாக சொல்லும், ஒரு பௌதிக தொகுதியாக சொல்லும். இந்த ரூம்ல நிறைய சாமான் இருக்கு. இந்த ரூம்ல ஒரு ஒயிட் போர்டு இருக்கு. சரியா? இந்த ரூம்ல வந்து ஒரு 2-3 லைட் நான் போட்டு வச்சிருக்கிறேன். சரி, இந்த ரூம்ல எனக்கு முன்னுக்கு ஒரு கேமரா ஒன்று இக்கி, ரைட்? எனக்கு முன்னாடி ஃபேன் ஒன்று வேலை செஞ்சு கொண்டு இக்கி. சரியா சொல்றது? அவ இந்த நிறைய விடயங்கள் உள்ளடக்கித்தான் இந்த ரூம் காணப்படுது. இந்த ரூம் என்னது? ஒரு பௌதீக தொகுதி. கொஞ்சம் இருங்க, நம்ம வந்து சரி அப்டேட் கேட்கும். சரி பாருங்க, இந்த ரூம் ஒரு பௌதீக தொகுதி. இந்த ரூம் ஒரு பிசிக்கல் சிஸ்டம். இந்த ரூம் ஒரு பிசிக்கல் சிஸ்டம். பிசிக்கல் சிஸ்டம் டேர்ம் வந்தீங்க தானே உங்களோட நோட்ல? பிசிக்கல் சிஸ்டம்னா என்னன்னு சொன்னேன்னா, பௌதீக தொகுதின்னு சொன்னா நிறைய பௌதீக கணியங்களை, நிறைய விடயங்களை உள்ளடக்கிக்கிற ஒரு தொகுதி. நிறைய பிசிக்கல் குவான்டிட்டிஸ உள்ளடக்கிக்கிற ஒரு சிஸ்டத்தை தான் நான் சொல்றோம் பிசிக்கல் சிஸ்டம். சரியா? இந்த பிசிக்கல் சிஸ்டத்துள்ளுக்கு சரியா கேட்டுக்கொள்ளுங்க. எக்ஸ்பிளனேஷன் தான் முக்கியம். எக்ஸ்பிளனேஷன் தான் முக்கியம். இந்த நோட்டிக்கு, இந்த நோட் வந்து சும்மா எப்படி சொல்றேன் உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்லணும்டா, அந்த வௌவால் தெரியும் தானே? வௌவால் வந்து ஒரு பழத்தை எடுத்தா சப்பி சாரை புழுங்கிட்டு சக்கிய துப்புமேனா, அது மாதிரிதான் இந்த நோட். இந்த நோட்ல எந்த ஒரு பிரயோசனமும் இல்லை. நோட்டை நீங்க உங்களுக்கு தந்தது போற நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா விளைச்சா பெரும்பாலும் நோட்டோட ஒரு எக்ஸ்பிளனேஷன், அந்த நோட்டுக்கு சம்பந்தமான ஒரு ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன் சேரும் போதுதான் அது அழகான நோட்டா மாறும். விளங்குதா? அந்த எக்ஸ்பிளனேஷனை தான் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். அழகான முறையில் உங்களோட நோட்டோட இந்த எக்ஸ்பிளனேஷனை நீங்க தலையுள்ளுக்கு சேர்த்துக்கோங்க. விளங்காட்டி கேட்டுக்கோங்க. விளங்காட்டி எனிதிங் யூ கேன் ஆஸ்க். ஓகே? என்னாண்டாலும் கேட்கலும். நான் ஏச போறதும் இல்ல, என்னடா ஒரே டவுட் கேட்கிறாய் நீ அப்படின்னு சொல்ல போறதும் இல்லை. டவுட் கேட்ட எனக்கு சரியான விருப்பம். என்னைய மாதிரி புள்ளை ஒன்று தேடி படிக்குதுன்னு எனக்கு சந்தோஷம். நான் அழகான முறையில் சொல்லிதான் இருக்கு. ஓகே தானே? சரி, ஓகே. அப்ப பார்க்கலாம் என்னது பிசிக்கல் குவான்டிட்டிக்கு டெஃபினிஷன் சொல்றேன்னா, இந்த பிசிக்கல் சிஸ்டத்துள்ளுக்கு நீங்க நேரடியாகவோ மறைமுகமாகவோ, டிரெக்ட்லியோ இன்டிரெக்ட்லி உங்களுக்கு மெஷர் பண்ணேலுமான ஒரு குவான்டிட்டிங்கா, உங்களுக்கு மெஷர் பண்ண அளக்கேலுமான ஒரு கணியமீந்தா இந்த சிஸ்டத்துள்ளுக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ, டிரெக்ட்லியோ இன்டிரெக்ட்லி உங்களுக்கு மெஷர் பண்ணேலுமான அளக்கேலுமான ஒரு கணியம், குவான்டிட்டி ஒன்றீந்தா, அதைத்தான் நாங்க என்ன சொல்றோம் புள்ளகள்? பௌதீக கணியம், பிசிக்கல் குவான்டிட்டின்னு சொல்றேன். என்னன்னா ஃபார் அன் எக்ஸாம்பிள், இந்த ரூம் உள்ளுக்கு நான் ஒயிட் போர்டு எடுக்கிறேன். ஒயிட் போர்டு தான் உங்களுக்கு விளங்கி கொண்டீங்க. ஒயிட் போர்டு எடுக்கிறேன். இந்த ஒயிட் போர்டு எடுத்தா இந்த ஒயிட் போர்டுல புள்ளகள் பாருங்க, நிறைய விஷயம் நான் சொல்றேன், அளக்கேலுமான விஷயங்கள். இந்த ஒயிட் போர்டு நீளத்தினக்கு அளக்கேலுமா இலவா? அங்கே அங்க விட்டும் நீளமா ஒரு பௌதிக கணியம். இந்த ஒயிட் போர்டு நீளம். இந்த ஒயிட் போர்டு அகலத்தினக்கு அளக்கேலுமா இலவா? அது ஒரு தனியொரு பௌதிக கணியம். அது ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி. ஏன்னா எங்களுக்கு நேரடியா அளக்கேலுமைக்குனா டிரெக்ட்லி எனக்கு இதை மெஷர் பண்ண எலுமைக்கு. அப்ப என்ன சொல்லுவோம் நாங்க?
பௌதீக கணியம் பிசிக்கல் குவான்டிட்டி. ஏரியா 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 உங்களுக்கு நேரடி அளக்கலுமா? ஏரியா நேர அளக்கலுமா? இப்படி ஏரியா இப்படி போய் தளர்ந்து இருக்கலுமா? இதால இன்ஸ்ட்ருமெண்டிக்கா ஏரியா அளக்கிறதுக்கு ஏரியா உங்களுக்கு நேரடி அளக்கலாம், பரப்பளவு உங்களுக்கு நேரடி அளக்கலாம். நேரடி அளக்கேலாட்டியும் உங்களுக்கு மறைமுகமா கணித்தல்கள் மூலம் கண்டுபிடிக்கலும். வேணா நீளத்தை அளப்பீங்க, அகலத்தை அளப்பீங்க, அளந்துட்டு பெருக்கி எடுத்தீங்கடா உங்களுக்கு என்னது கிடைக்கும்? லென்த்தேம் பிரெத்தேம் மெஷர் பண்ணி மல்டிப்ளை பண்ணி எடுத்தா உங்களுக்கு பரப்பளவு ஏரியா கிடைக்குமா இல்லையா? அவ ஏரியான்றது என்னது புள்ளவள்? ஏரியான்றது உங்களுக்கு இன்டிரெக்ட்லி மெஷர் பண்ணேலுமான, மறைமுகமாக உங்களுக்கு மெஷர் பண்ணேலுமான ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி உண்டு. எனக்கு சொல்றது இன்டிரெக்ட்லி உங்களுக்கு மெஷர் பண்ணேலுமான ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி உண்டு, பௌதிக கணியம் உண்டு. எனக்கு சொல்றது அப்ப நேரடியா மெஷர் பண்ண ஏழுமைந்தாலும் பரவாயில்ல, மறைமுகமா மெஷர் பண்ண ஏழுமைந்தாலும் பரவாயில்ல, மெஷர் பண்ண ஏழுமைந்தா அளக்க ஏழுமைந்தா அதுக்கு பேர் தான் பிசிக்கல் குவான்டிட்டி. சரியா? வேற ஒரு உதாரணம் சொல்லுவா. இப்ப இந்த ரூம்ல எவ்வளவு டெம்பரேச்சர் ஈக்கி, எவ்வளவு வெப்பநிலை ஈக்கின்றே நாம் பாகைமானி அளக்கூடாது அளக்கிறோம். உங்களுக்கு நேரடி அளக்கலுமா? அதை நேரடி அளக்கலுமா? பாகைமானி ஏதோ ஒன்றை காட்டி அப்படிதான் அளக்குறீங்கன்னா உங்களுக்கு கண்ணுக்கு விளங்காத்துக்கு அது அளக்க எலுமைக்கு, எப்படியோ அளக்க எலுமைக்கு, எப்படியோ மெஷர் பண்ண எலுமைக்கு. அப்படி மெஷர் பண்ண ஏழுமான ஆட்களை தான் நாங்க என்ன சொல்றோம்? பிசிக்கல் குவான்டிட்டி, பௌதீக கணியம் சொல்றோம். சரிதானே போல? இதாத்தான் உங்களுக்கு நோட்ல தந்திக்கிறேன்னா அப்ப அது கீழே நாம சின்ன படம் ஒன்றை வரைஞ்சி அதற்குரிய உதாரணம் ஒன்றை போட்டுக்கொள்வோம். சரியா? யார் யாரெல்லாம் பௌதீக கணியம்ன்ற உதாரணம் ஒன்றை அழகான முறையில போட்டுக்கொள்வோம். அப்பதான் உங்களுக்கு விளங்கும். அப்ப நான் ஒரு படம் ஒன்றை வரைகிறேன். இப்ப இந்த ஒயிட் போர்டை தான் நான் படமா வரைகிறேன். இதுதான் இந்த ஒயிட் போர்டை. இந்த ஒயிட் போர்டு எடுத்தா இந்த ஒயிட் போர்டுக்கு எனக்கு புள்ளகள் நீளம் ஒன்று மீக்கி அகலம் ஒன்று மீக்கி, நீளம் ஒன்று மீக்கி, நீளத்துக்கு என்ன சொல்லுவோம் இங்கிலீஷ்ல? லென்த். அகலம் ஒன்று மீக்கி, பிரெத். விட்னும் சொல்றதானே? நீளவும் மீக்கி அகலவும் மீக்கி. சரியா? ரைட். அப்ப இது ஒயிட் போர்டுல எனக்கு டிரெக்டா மெஷர் பண்ணி கேளுமான குவான்டிட்டிஸ், என்ன டிரெக்டா மெஷர் பண்ணி கொள்ளுமான குவான்டிட்டிஸ், டிரெக்டா எனக்கு கலந்து கொள்ளுமான கணியங்கள். வேற ஏரியான்ற பரப்பளவும் நீக்கி இதுக்கு ஏரியான்ற பரப்பளவும் நீக்கி, பரப்பளவு பரப்பளவு என்ன சொல்லுவோம்? ஏரியா. இது எனக்கு இன்டிரெக்டா மெஷர் பண்ணிக்கொள்ளுமான ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி, எனக்கு மறைமுகமா அளக்கலுமான ஒரு பௌதிக கணியம் உண்டு. இது எல்லாமே பௌதிக கணியங்கள் தான். சரியா? இந்த படத்துக்கு நாங்க ஒரு உதாரணம் போட்டுக்கொள்வோம். வெயிட், நீங்க எழுதுறல நான் எழுதுறதுக்கு டைம் தருவேன், கொஞ்சம் பேசாம பார்த்துக்கொள்ளுங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், பார்த்துக்கொள்ளும், அப்புறம் தான் நோட் பண்ணணுமே. இந்த ஆர்டருக்கு தான் நான் போக போறோம். சரி, கடைசியா ஞாபகப்படுத்துங்க, ஒவ்வொரு பாடத்தையும் எப்படி படிக்கணும்ன்ற மெத்தட நான் சொல்லித்தர மறந்துட்டேன். லாஸ்ட் எனக்கு ரிமைண்ட் பண்ணுங்க, ஒரு 5 நிமிஷம் வைக்க போல சொல்லுங்க. நான் இந்த ஒவ்வொரு பாடத்தையும் எப்படி அழகான முறையில் தலை கேத்தி கொள்ளுன்ற மெத்தட சொல்லித்தாரேன். நீங்கள் கிளாஸ் போக ஆரம்பிச்சுப்பீங்க, கெமிஸ்ட்ரி ஆகட்டும், பயாலஜி ஆகட்டும், பிசிக்ஸ் ஆகட்டும், மேத்ஸ் ஆகட்டும், நான் படிச்சு தராட்டியும் அதை நீங்க படிக்க போற பாடங்கள் அந்த ஒவ்வொரு பாடத்தையும் அழகான முறையில் எப்படி படிச்சு கொள்ள ஏழுன்றே நான் சொல்லி தந்தா நீங்க அந்த மெத்தட்ல படிப்பீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எல்லா பாடமும் லேசாகும், எல்லா பாடமும் உங்களால லேசா கொண்டு போயிலுமான பாடமா மாறும். அதுதான் உங்களுக்கு ஐலண்ட் ரேங்கு கூட்டிட்டு போற விஷயமா எனக்கு சொல்லி தரையிலுமான கைட் பண்ணியலுமான விஷயம். ஏன்னா எனக்கு இந்த பிசிக்ஸ் மட்டும் தானே படிச்சு தரையிலும் மைக்கி, மற்ற பாடங்களையும் கைட் பண்ணியலுமான வேலையை நான் செய்யறேன். உங்களை நீங்க ஐலண்ட் ரேங்கை நோக்கி புஷ் பண்ணுவோம். வாழ்க்கையில ஒரு தடவை தான். சரியா? ஸ்ரீலங்காவே உங்களை திரும்பி பார்க்க போற ஒரு தடவை அதுதான். ரைட்? ஐலண்ட் ரேங்கை நோக்கி உங்களை புஷ் பண்ணுவோம். சரிதானே? ஒரு 5 minutes கடைசி எனக்கு ரிமைண்ட் பண்ணுவோம். ஒரு 11:10 இன்ஷால்லா நான் 12:10 I'll explain that. I'll tell how to study. Okay. அப்ப இப்ப உதாரணம் போடலாம். நாங்க உதாரணம் சரி, எக்ஸாம்பிள். என்ன உதாரணம்? ஒரு உதாரணம் நான் போடுறேன். இந்த நீளத்தை நான் உதாரணமா எடுக்கிறேன். சரியா? நீளம் இங்கிலீஷ்ல லென்த் சொல்லுவோம். லென்த். அப்ப லென்த் நாங்க இனி போட்ட இந்த நீளம் போடுறோம் தானே? இந்த நீளம் போடுறால் தான் யாரு? இந்த நீளம் போடுறால் தான் யாரு? பௌதீக கணியம். பௌதீக கணியம். இந்த லென்த் போடுறால் தான் யாரு? பிசிக்கல் குவான்டிட்டி. நீளம் போட்டால் தான் பௌதீக கணியம். போஷாவிக்கணும். நீங்கள் யாரும் வந்து மியூட் பண்ணி அன்மியூட் பண்ற வேலை செய்யவானோ, அப்படி செஞ்சா இங்க போஷ் ஆகுங்க.
பாருங்க, பௌதிக கணியம் இது என்னது? பிசிக்கல் குவான்டிட்டி. சரியா? இப்ப நீளம் எடுத்தாக்கு ஏதாலும் ஒரு வேல்யூ ஒன்று இருக்குமே. 10 மீட்டர் எடுப்போமா? இப்ப 10 மீட்டர் போடுவோமே. லென்த் வந்து 10 மீட்டர்ஸ். இந்த 10 வாரது என்னாண்டா பருமன், மேக்னிடியூட். பத்துன்றது என்னது? மேக்னிடியூட், பருமன். மீட்டர் வாரது என்னது? மீட்டர். ஒவ்வொன்றையும் மக்கு ராணி வேற சொல்லி தந்து கொண்டிருக்கேன், தெளிவா படிச்சு கொண்டு போய் தருங்க. மீட்டர் வாரது என்னது? இதுதான் அழகு, இதுதான் அழகு. இதை பத்தி தான் பாடம் நான் வடிய போறது. இந்த பத்தின பாடம் தான் நான் வடிய போறது. அழகு. மீட்டர்ன்றது என்னது? யூனிட். இங்கிலீஷ் மீடியம் வேறையா தமிழ் மீடியம் வேறையா நோட் பண்ணிக்கொள்ளணும் இதுவல. உதாரணம், நீளம் 10 மீட்டர்னு போட்டு நீளம்ன்றது என்னது, 10ன்றது என்னது, மீட்டர்ன்றது என்னதுன்ற தெளிவா நோட் பண்ணிக்கோ. இங்கிலீஷ் மீடியம் எக்ஸாம்பிள், length 10 meter. What is your length? What is 10? What is meter? You have to note all of this. Okay? நோட் பண்ணிக்கோங்க பாப்போம் புள்ளால். இன்னொரு உதாரணமும் போடுவோம் நாங்க. இன்னொரு உதாரணமும் போடுவோம். இப்ப நோட் பண்ணுங்க குயிக்கா. 2 minutes டைம் தருவேன். குயிக்கா நோட் பண்ணிக்கோங்க. இது ஃபிக்ஸ்டா வச்சுக்கணும். வளா எழுதி போர்ட்ல வச்சுடுவோம் வேணா மேல. வாட்ஸ்அப். இன்னொரு உதாரணம் போடுவா. இன்னொரு உதாரணம். இன்னொரு எக்ஸாம்பிள். என்ன போடுது? எனக்கு ஏரியா போடலுமா இல்லவா? ஏரியா, பரப்பளவு. இதை நீங்க நேரடியா அளக்கல்ல, டிரெக்டா நீங்க அளக்கல்ல, இன்டிரெக்டா அளந்தீங்க, மறைமுகமாக அளந்தது இது. பாருங்க, பரப்பளவு. பரப்பளவுண்டா என்னது புள்ளவல்? பரப்பளவு. நான் சும்மா ஒரு பரப்பளவு போடவா? ஒரு 40 மீட்டர் வர்க்கம் போடவா? 40 மீட்டர் ஸ்கொயர்டு. இதுல ஒவ்வொன்றும் யார் யாருன்னு உங்களுக்கு தெரியும். பரப்பளவுன்றது பிசிக்கல் குவான்டிட்டி, 40ன்றது அதுல பரப்பளவுன்றது பௌதிக கணியம், 40ன்றது அதோட பருமன், மீட்டர் வர்க்கம்ன்றது அதை அளந்த அழகு, அதை அளந்த அழகு. ஏரியான்றது பிசிக்கல் குவான்டிட்டி, 40ன்றது மேக்னிடியூட், மீட்டர் ஸ்கொயர்ன்றது அதை நீங்க மெஷர் பண்ண யூனிட், அதை நீங்க மெஷர் பண்ண யூனிட். விளைஞ்சா புள்ளுவல் ஈஸினோ? சரியான தேசியா இது? ரைட், ஓகே. நோட் பண்ணிக்கோங்க குயிக்கா. ஓகே, பார்ப்போம் அடுத்த டாபிக். அப்ப இப்ப அடுத்து நாம பார்க்க போறது மெயினா அடிப்படை பௌதிக கணியங்கள், ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டிஸ்னு கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அவங்கள பார்ப்போமா? அடுத்த டாபிக் எங்கட அடிப்படை பௌதிக கணியங்கள், ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டிஸ். அடிப்படை பௌதீக கணியங்கள். அடிப்படை பௌதிக கணியங்கள். சரி, அடிப்படை பௌதிக கணியங்கள்னா என்னன்னு சொன்னா டெபினிஷன் இங்க பார்த்துட்டு போங்க. Physical quantities that cannot be derived from. Physical quantities that cannot be derived from any other physical quantities are called fundamental physical quantities. வேறெந்த பௌதிக கணியங்களில் இருந்தும் பெறப்பட முடியாத பௌதிக கணியங்கள் அடிப்படை பௌதிக கணியங்கள் எனப்படும். சரியா போல? அதாவது நான் ஏதாவது ஒரு பௌதிக கணியம் ஒன்று எடுக்கிறேன். ஃபார் என் எக்ஸாம்பிளா,
இந்த பரப்பளவுன்ற பௌதிக கணியத்தை நான் எடுத்தா, இந்த ஏரியான்ற பிசிக்கல் குவான்டிட்டியை நான் எடுத்தா, இந்த ஏரியான்ற பிசிக்கல் குவான்டிட்டி வந்து வேற ஏதாலும் பிசிக்கல் குவான்டிட்டி ஒன்றோட வேற ஏதாலும் பௌதிக கணியம் ஒன்றுல இருந்து தான் எடுக்கப்பட்டீக்கா இல்லையான்றதை வச்சுதான் அது வந்து அடிப்படை பௌதிக கணியமா இல்லையான்றது தீர்மானம் ஆகும். என்ன சொன்னது? இப்ப நான் இன்னைக்கு ஏரியான்ற இந்த பிசிக்கல் குவான்டிட்டி எடுத்தா, பரப்பளவுன்ற பௌதிக கணியத்தை எடுத்தா, பரப்பளவை நீங்க நேரா அளக்கல்லையே, பரப்பளவு உங்களுக்கு நேரா அளக்கேலாவே. பரப்பளவுன்ற அந்த கணியத்தை, ஏரியான்ற அந்த பிசிக்கல் குவான்டிட்டிய நீங்க எப்படி அளந்தீங்க? ஒரு லென்த், நீளம்ன்ற ஒரு பிசிக்கல் குவான்டிட்டியால அகலம்ன்ற ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி, அகலம்ன்ற ஒரு பௌதிக கணியத்தை, வித்ன்ற ஒரு பௌதிக கணியத்தை பெருக்கித்தான் நீங்க எடுத்தீங்க. எனவே புள்ள இந்த ஏரியான்ற பரப்பளவுன்ற பிசிக்கல் குவான்டிட்டி பௌதிக கணியம் வந்து நேர எடுக்கப்படல, ரெண்டு லென்த்ல மல்டிப்ளை பண்ணி எடுத்தது, ரெண்டு லென்த்ல மல்டிப்ளை பண்ணி எடுத்தது. சோ ஏரியான்ற பிசிக்கல் குவான்டிட்டி பௌதிக கணியம் வந்து, பரப்பளவுன்ற பௌதிக கணியம் வந்து ஒரு அடிப்படை பௌதிக கணியம் அல்ல, ஒரு அடிப்படை பௌதிக கணியம் அல்ல. அடிப்படை பௌதிக கணியம் எப்படி இருக்கணுமா? வேற எதுல இருந்துமே எடுக்க இயலாத உண்டைக்கணும், வேற எதுல இருந்துமே எடுக்க இயலாத உண்டைக்கணுமா? தான் சொல்றது. அவ நாங்க உதாரணமா இந்த நீளத்தை எடுத்து பார்ப்போமே. இந்த நீளத்தை நாங்க எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, இந்த நீளத்தை உங்களுக்கு வேற மெத்தட்ல எடுக்க இயலுமா? லென்த் உங்களுக்கு வேற ஏதாலும் ஒரு பௌதிக கணியத்துல இருந்து பிசிக்கல் குவான்டிட்டில இருந்து உங்களுக்கு எடுக்க இயலுமா? ஏலா. நீளத்தை உங்களுக்கு நீளத்துல இருந்து எடுக்க இயலும். வேணும்னா இந்த ரோம்ட லென்த்தை நான் மெஷர் பண்ண கிட்ட என்கிட்ட மீட்டர் ரூலர் ஈக்கின்னு வைங்களே, மீட்டர் ரூலரால நான் 1 2 3 4 தடவை வச்சு அளந்தாலும் நீளங்களை வச்சுதான் நீளத்தை நீங்க எடுக்கிறீங்க. வேறொண்டால நீங்க நீளத்தை அளக்கல்ல, லென்த்தை நீங்க வேறொண்டால நீங்க மெஷர் பண்ணல. சோ லென்த் இஸ் a fundamental physical quantity. நீளம் வந்து அடிப்படை பௌதிக கணியங்கள்ல உண்டு. சரியா போல? அப்ப உதாரணம் போட்டுக்கோங்க, உதாரணம் போட்டுக்கோங்க. நீளம், நீளம் ஒரு அடிப்படை பௌதிக கணியம். சரியா? எக்ஸாம்பிள் போட்டுக்கோங்க. லென்த், லென்த் இஸ் a fundamental physical quantity. அது கீழே உதாரணம் போட்டுக்கோங்க. சரி, சரியா போல? அவ இந்த மாதிரி புள்ளாளிங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டிஸ் ஈக்கி, நிறைய அடிப்படை பௌதிக கணியங்கள் ஈக்கி. அவங்க எல்லாம் யாருன்றத பத்தி நாங்க தெளிவா அடுத்து பார்ப்போம். சரியா புள்ளாள்? ரைட். அப்ப ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டி, அடிப்படை பௌதிக கணியம்ன்ற ஆட்கள் கொஞ்சம் பேர் ஈந்தாங்கன்னு சொன்னா, அடிப்படை பௌதிக கணியங்கள்ன்ற ஆட்கள் கொஞ்சம் பேர் ஈந்தாங்கன்னு சொன்னா, எங்களுக்கு அதுல இருந்து எடுத்த ஆட்களும் ஈப்பாங்கன்னா. ஃபார் எக்ஸாம்பிளா நான் பரப்பளவுன்ற ஆளை வெளியே எடுத்தேனே, அதை யாரை வச்சு எடுத்தேன்? நீளங்கள் 2 பேருக்கு எடுத்தேன். ஏரியான்ற ஒரு ஆளை லென்த் 2 நான் மல்டிப்ளை பண்ணி எடுத்தேன். அது வித்தைந்தாலும் அகலமைந்தாலும் அதுவும் ஒரு நீளமே. நீளம் 2 பேரை நான் பெருக்கி எடுத்தேன். என்ன சொன்னது? அப்ப இன்னைக்கு இந்த பரப்பளவுன்றது வந்து டிரெக்டா வரல, இன்னொன்றுல இருந்து வந்துச்சு. டிரெக்டா வரல, இன்னொன்றுல இருந்து வந்துச்சு ஏரியான்றது. அப்படித்தானே சொல்லுவார்? அப்ப அவங்களுக்கு பேர் தான் என்னது? வழிவந்த அல்லது பெறப்பட்ட கணியங்கள். இங்கிலீஷ்ல சொன்னா derived physical quantities. போட்டிக்கிறேன் நான். வழிவந்த அல்லது பெறப்பட்ட பௌதீக கணியங்கள். ஷோர்ட்டா போட்டுறேன் உங்களோட தலை பீக்க நோட்ல. ரைட். வழிவந்த அல்லது பெறப்பட்ட பௌதீக கணியம். சரி, derived physical quantities சொல்லுவோம். derived physical quantities நான் இப்படி போடுறேன். ரைட். அப்ப வழிவந்த அல்லது பெறப்பட்ட பௌதிக கணியம் டெஃபினிஷனை பாத்தீங்கன்னா எப்படி வருது? physical quantities that are obtained from fundamental physical quantities are called derived physical quantities. என்ன சொல்றது? physical quantities that are obtained from fundamental physical quantities. fundamental physical quantities ல இருந்து நாங்க எடுத்திக்கிற physical quantities தான் என்னது புள்ளகள்? derived physical quantities. தமிழ்ல சொன்னா அடிப்படை பௌதிக கணியங்களில் இருந்து பெறப்பட்ட பௌதிக கணியங்கள் வழிவந்த அல்லது பெறப்பட்ட பௌதிக கணியங்கள் எனப்படும். எங்க இருந்து புள்ளால் எங்களுக்கு? அடிப்படை பௌதிக கணியங்கள்ல இருந்து பெறப்பட்ட ஆட்கள். அவங்களுக்கு பேர் என்ன? பெறப்பட்டன்னு சொல்லுவோம் அல்லது வழிவந்தன்னு சொல்லுவோம். வழிவந்த பௌதிக கணியங்கள்னு சொல்றோம். சரிதானே? அப்ப நல்ல உதாரணம் நான் இந்த ஒயிட் போர்டை வச்சே சொன்னது எனக்கு சொல்லும். உதாரணம் போட்டுக்கொள்ளும். என்னது புள்ளகள்? உதாரணம் பரப்பளவு. பரப்பளவு. சரியா? பரப்பளவு. ஏரியா. ஏரியா இஸ் a good example. இன்னொன்று சொல்லும். என்னது எனக்கு? இன்னொன்று சொல்றேன்னு சொன்ன சொல்லும். கனவளவு.
கனவளவு வந்து 3 லென்த்தை மல்டிப்ளை பண்ணி 3 நீளங்களை மல்டிப்ளை பண்ணி எடுக்கிறதுனே கனவளவு. கனவளவு சொன்னா 3 நீளங்களை மல்டிப்ளை பண்ணி எடுக்கிறது. அது உயரம் உண்டால மல்டிப்ளை பண்ணி வரப்போறதுதான் கனவளவு. சரி, என்ன சொல்லணும் எனக்கு? வால்யூம். வால்யூம் ஆல்சோ டிரைவ்ட் பிசிக்கல் குவான்டிட்டி, ரைட்? ஓகே, அப்ப நோட் பண்ணிக்கோங்க புள்ளல். உதாரணம் சொல்லி கீழே நான் இடம் முட்டிக்கிறேன் தானே, டிரைவ் பிசிக்கல் குவான்டிட்டி கீழே, அதை நோட் பண்ணிக்கோங்க. இவங்க எப்படி வந்திக்கிறாங்கன்றதே நாங்க நோட் பண்ணிக்கொள்வோம். பரப்பளவு எப்படி வந்துச்சு புள்ளல்? உண்மையிலேயும் பரப்பளவு வந்து ஏதோ ஒரு நீளம் இன்னொரு நீளத்தால் பெருக்கப்பட்டு வந்ததுதான் பரப்பளவு, அப்படிதானே? ஏரியான்றது ஏதோ ஒரு லென்த் உண்டால இன்னொரு லென்த் ஒன்று மல்டிப்ளை ஆகி வந்ததுதான் ஏரியா. கனவளவு எடுத்தீங்கடா 3 நீளங்கள் பெருக்கப்பட்டு வந்ததுதான் என்னது புள்ளகள்? கனவளவு. அது அரைத்தர, அடித்தர, செங்குத்தியரம் தர என்னமாலும் ஒரு உயரம் ஒன்று வர பாக்குதுன்னா, இப்ப ஒரு ஏதாலும் ஒரு சிலிண்டர் ஒன்று வைங்களே, ஒரு உருளை ஒன்றோட கனவளவு கண்டுபிடிக்கிறீங்கடா வட்டத்தின் பரப்பளவு தர உயரம். பரப்பளவு வந்து இன்னொரு நீளத்தால பெருக்கப்பட்டு வருது. அப்ப 3 நீளங்கள் பெறப்பட்டு வாரதுதான் என்னது புள்ளகள்? வால்யூம். லென்த் இன்டு லென்த் இன்டு லென்த் இஸ் வால்யூம், ரைட்? ரைனா? அப்ப ஒரு ஃபண்டமெண்டல்ல இருந்து நாங்க எடுத்துக்கிறோம், ஒரு அடிப்படை பௌதிக கணியத்துல இருந்து தான் கனவளவை நாங்க எடுத்துக்கிறோம். ஆனால் அது பேர் என்ன? டிரைவ்ட் பிசிக்கல் குவான்டிட்டிஸ். விளங்கியும் நினைக்கிறேன். நிறைய சொல்லலும் வேணா. வேணா இன்னொரு உதாரணம் போடவா? நான் டென்சிட்டின்னு போடவா? அடர்த்தி. அடர்த்தி எப்படி வந்துச்சுன்றத சொல்லலும் எங்களுக்கு. அடர்த்தி, டென்சிட்டி. அடர்த்தி எடுத்தீங்கன்னா அடர்த்தின்றது திணிவின் கீழ் கனவளவு. திணிவுன்றது புள்ளகள் வேற எதுல இருந்தும் எடுக்கல உங்களுக்கு. திணிவாத்தான் வச்சுக்கொள்ளும். 2 கிலோகிராம் திணிவுண்டா அந்த திணிவை 2 கிலோகிராம் வேற ஏதாவது ஒன்றுல இருந்து மெஷர் பண்ணலுமா? எனக்கு திணிவு தான். சரி, அப்ப திணிவு வந்து ஒரு ஃபண்டமெண்டல், ரைட்? திணிவின் கீழ் கனவளவு. கனவளவு வந்து என்னது புள்ளகள்? பெறப்பட்ட கணியம். கனவளவு பெறப்பட்ட பௌதிக கணியம். அப்ப ஒரு அடிப்படை பௌதிக கணியம், இங்க பெறப்பட்ட பௌதிக கணியம். இந்த பெறப்பட்ட பௌதிக கணியம் எங்க இது வந்துச்சு? நீளம்ன்ற 3 கணியங்கள் பெறப்பட்டு வந்துச்சு. நான் சொன்னது ரைட்? அப்ப அடர்த்தின்றது என்னது? ஒரு பெறப்பட்ட அல்லது வழிவந்த பௌதிக கணியம். இங்கிலீஷ்ல சொன்னா density is equal to mass over volume, right? Mass over volume. Mass is a fundamental. We cannot obtain mass from any other physical quantities. So mass is a fundamental physical quantity, and volume also derived physical quantity. No, volume also derived physical quantity. We obtain that volume from length into length into length, right? So we can obtain this density from fundamental and derived. This derived also fundamental. இங்க ஒரு எடுத்த ஃபண்டமெண்டல்ல இருந்து வந்தது. So density is a fundamental இல்ல derived physical quantity. ஏண்டா ஏதோ ஒண்ணுல டிபெண்ட் ஆகி வருது பாருங்க. மாஸ்லயும் வால்யூம்லயும் டிபெண்ட் ஆகி வருது, ரைட்டா? அப்ப இந்த வால்யூமே எனக்கு லென்த் இன்டு லென்த் போடலுமே. அப்ப இவங்க எல்லாருமே எதுல இருந்து வந்தவங்க புள்ளகள்? ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டிஸ்ல இந்த டிபெண்ட் ஆகி வந்ததுதான் இந்த டென்சிட்டி. அப்ப அது ஒரு derived physical quantity. சரியா போல? வழி வந்த பௌதிக கணியம். விளங்கிக்கும் நினைக்கிறேன். சொன்னது விளங்கிச்சா? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க எல்லாரும். கிளியரா? என்னமாலும் டவுட் இருந்தா சொல்லிக்கோங்க குயிக்கா. எங்களுக்கு டைம் இல்ல. இன்ஷால்லா மீடியா வந்து நான் சின்ன விஷயம் மட்டும் தான் விளங்கப்படுத்தினேன். பெரும்பான்மையான பகுதி அப்படியே இக்கி. இன்ஷால்லா எங்களோட அடுத்த கிளாஸ்ல தான் அதை விளங்கப்படுத்தலும் ஆகும். அப்ப நீங்கள் இதுக்கு போறோம் உங்களோட ஒவ்வொரு கிளாஸுக்கும் போறோம் எப்படி படிக்க போறீங்கன்ற விஷயத்த நான் உங்களுக்கு கொஞ்சம் சொல்லி தந்துட்டு ஐ எம் கோனா end this class. ஓகே தானே புள்ளல்? அதுவும் வெரி இம்பார்ட்டன்ட் தானே புள்ளல்? நான் பிசிக்ஸை மட்டும் படிச்சு தாரேன்னு சொல்லிட்டு எனக்கு பிசிக்ஸை பத்தின கதையை மட்டுமே சொல்லி பிசிக்ஸை நல்லா படிங்க, பிசிக்ஸை மட்டுமே படிங்க என்ன சொல்ல எல்லாரையா? போய் கதையை பிசிக்ஸே நீங்க படிக்கணும், கெமிஸ்ட்ரியே நீங்க படிக்கணும், மேத்ஸே நீங்க படிக்கணும், பயோ புள்ளல்டா பயோவையும் நீங்க படிக்கணும், அப்படிதானே புள்ளல்? ரைட்? 3ஐயும் படிக்கணும். இதை படிக்கிறதுக்கு ஒரு எழுதப்படாத விதி ஒண்டி. நல்லா படிக்கிற புள்ளகள் ஃபாலோ பண்ற மெத்தட் ஒண்டி. அந்த மெத்தடை நான் உங்களுக்கு சொல்லித்தாரு. நல்லா படிக்கிற புள்ளகள்கிட்ட போய் கேட்டா அவங்க சொல்லியும் தரமாட்டாங்க. நான் உங்களுக்கு சொல்லித்தாரேன். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணீங்கன்னா you people can score more marks, right? உங்களுக்கு நிறைய மார்க்ஸ் எடுக்க இயலுமாகும். அப்ப நீங்க நிறைய மார்க்ஸ் எடுக்க போகல அந்த மார்க்ஸ் உங்களை புஷ் பண்ணும். அடே உனக்கு ஏழுமைக்குடா நல்லா படிடான்னு சொல்லி அந்த மார்க்ஸ் உங்களை புஷ் பண்ணும். அது புஷ் பண்ண போகல எங்களுக்கு எங்களோட ரிசல்ட்ஸை கூட்டிக் கொள்ளுமாகும். ஐலண்ட் ரேங்க் சொல்லி எங்களை புஷ் பண்ணிடுவாகும் மேலக்கி. ஓகே தானே புள்ளல்? அப்ப அடிப்படையில இந்த ஆரம்பத்திலே நல்ல முறையில படிச்சாதான் பெரிய பெரிய ரிசல்ட்ஸ் எங்களுக்கு எடுக்கலும். சும்மா வராது. ஏலவன்றது ஒரு தியாகம் தான். இன்ஷால்லா அடுத்தடுத்த கிளாஸ் வரல நிறைய விஷயம் நாம பேசுவோம். நான் குட விஷயம் இன்ட்ரடக்ஷன்ல பேசல. ஃபியூச்சர்ல ஒவ்வொரு கிளாஸ்லயும் இடக்கிற இப்படி தூக்கிட்டு போவோம். நாம மோட்டிவேஷன்ஸ் தூக்கிட்டு போவோம் உங்களுக்கு படிச்சு கொள்ளுமாகிறதுக்கா. சரியா?
ரைட் ஓகே. அப்போ ஒவ்வொரு கிளாஸுக்கும் ஒவ்வொரு கிளாஸுக்கும் முந்தி நீங்க என்ன மாதிரி படிச்சனும் அப்படி படிச்சீங்கன்னா அவங்களுக்கு நல்ல மார்க்ஸ் எடுக்கலுன்ற மெத்தடாலஜி வந்து சொல்லி தர போறேன். ரைட், பாத்துக்கோங்க புள்ள, எல்லாரும் கேட்டுக்கோங்க. அவ இந்த மெத்தட் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான மெத்தட், எல்லா பாடத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு மெத்தட். சரி, பாத்துக்கோங்க. ஒரு கிளாஸ் ஒன்றுக்கு வாரத்துக்கு முன்னுக்கு மூலாவது சரியா, அந்த ஒரு உங்களுக்கு ஒரு நோய் ஒன்று இருந்தா டாக்டர் ஒன்று மருந்து தருவாங்க தானே, சாப்பாட்டுக்கு முன் சாப்பாட்டுக்கு பின் அப்படி தருவாங்க தானே, நைட்டுக்கு மார்னிங் எல்லாம். அந்த மாதிரி ஒரு மருந்து உண்டு இத. ரைட், கிளாஸ் ஒன்றுக்கு நீங்க வாரத்துக்கு முன்னுக்கு அந்த நோட்டிக்கு தானே, அந்த நோட் உங்களுக்கு கிடைச்சிக்கும், அல்லது இந்த பாடம் தான் படிக்க போறோம்னு உங்களுக்கு தெரிஞ்சிக்கும். அந்த டைமுக்கு உங்களுக்கு கைட் புக் ஒன்று அதை வச்சு சரி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கூட பார்க்கணும். அந்த பாடத்தை கொஞ்சம் ரிஃபர் பண்ணிட்டு வரணும் ஒவ்வொரு கிளாஸுக்கும் போறதுக்கு முன்னுக்கு. என்ன சொன்னது, கெமிஸ்ட்ரின்ற பாடத்துக்கு நீங்க போறீங்க, ஜென்ரல் கெமிஸ்ட்ரின்ற ஒரு பாடத்துக்கு நீங்க போறீங்க, இல்லாட்டி பயாலஜின்ற ஒரு பாடம் இன்ட்ரோடக்ஷன் டு பயாலஜின்ற பாடத்துக்கு போறீங்க, இல்லாட்டி மேத்ஸ்ல நீங்க இன்ட்ரோடக்ஷன் டு மேத்ஸ் சரி அடிப்படை கணிதம் பேசிக் மேத்ஸ்ன்ற பாடத்துக்கு நீங்க போறீங்க. இஃப் நாட் இந்த மாதிரி பிசிக்ஸ் கிளாஸ் ஒன்னு சொன்னா நீங்க யூனிட் 1 அளவுகளும் பரிமாணங்களும் அளவீட்டுக்கரிகளும் யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன் அண்ட் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் பாடத்துக்கு நீங்க போறீங்க. இந்த பாடத்துக்கு இன்றைக்கு நாங்க போறோம்ன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். சோ அந்த பாடத்தோட சம்பந்தப்பட்ட நோட் இப்போ உங்களோட கையில இல்லாம இல்லையே புள்ள, எல்லா ரிசோர்ஸும் உங்களோட கையில இருக்கு, நான் நெட்ல எடுத்துக்கொள்ளும். அப்ப அந்த பாடத்துல பிடிஎஃப் கொஞ்சம் டவுன்லோட் பண்ணி கொஞ்சம் ரிஃபர் பண்ணு. விளங்குமா? விளங்காதுதான் கொஞ்சம் ரிஃபர் பண்ண போக விளங்காது, நிறைய விஷயம் விளங்க. சரி பரவாயில்ல, சும்மா பாத்துட்டு போகும், சார் சொன்னாரு தானே அதுக்காக பாத்துட்டு போகணும், நீங்க கொஞ்சம் ரிஃபர் பண்ணணும். அப்ப ரிஃபர் பண்ணிட்டு புள்ளகள் இந்த கிளாஸுக்கு நீங்க வந்து உட்கார்ந்தா முதலாவது என்ன செய்யணும், ரிஃபர் பண்ணணும். இப்ப கிளாஸுக்கு வாரீங்க. அப்ப கிளாஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன செய்யணும்ன்றே சொல்றேன். கிளாஸ் ஒன்றுக்கு நீங்க வந்துட்டா முதலாவது ரிஃபர், அந்த கிளாஸுக்கு முன்னுக்கு இருக்கிற என்ன படிச்சு தர போறோம்ன்ற ரிஃபர் பண்ண போறீங்க. அதுக்கு போற புள்ளகள் கிளாஸுக்கு வந்ததுக்கு போறோம் ஃபுல் கன்சென்ட்ரேட் கிளாஸ்ல இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஃபுல் கன்சென்ட்ரேட் வந்து கிளாஸ்ல இருக்கணும். எந்த அளவுக்கு கன்சென்ட்ரேட் ஈக்கணும்டா, இந்த கிளாஸ் முடிஞ்சு போக்கல இந்த கிளாஸ்ல படிச்சு தந்த அவ்வளவும் என் தலையில இருக்கணும். இந்த கிளாஸ் முடிஞ்சு போக்கல இந்த கிளாஸ்ல படிச்சு அவ்வளவும் என் தலையில இருக்கணும். திருப்பி வீட்டுக்கு போயிட்டு நோட்டை எடுத்து பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ற லெவல்ல எதுவும் விற்கப்படா, அந்த அளவுக்கு நீங்க கிளாஸ்ல எடுத்துட்டு போகணும். எனக்கு தான் சொல்றது, அந்த அளவுக்கு ஃபுல்லி போக்கஸ்டா நீங்க கிளாஸ்ல உட்கார்ந்து இருக்கணும். எனக்கு தான் சொல்றது, கிளாஸ் முடிஞ்சு போயிட்டு வீட்டுல போயிட்டு கொஞ்சம் பார்ப்போமே ஆக்குவோமேன்ற இடத்த நீங்க கிளாஸ் உட்காரப்படா. நீங்க வீட்டுல போய் பாக்குறது ஓகே, கிளாஸ் உட்கார போக்க அந்த மைண்ட் செட் ஈக்கப்படா. 100% இந்த கிளாஸ் உள்ள கீந்தே எல்லாத்தையும் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போகணும். விலங்கல்லையா சார் தலையை திண்டாலும் பரவாயில்ல, நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொண்டு போகணும். விலங்குதான் சொல்றது. அப்ப கிளாஸ்ல ஃபுல்லி கன்சென்ட்ரேட்டா உட்கார்ந்து ஈக்கணும். விலங்குதான் சொல்றது. ஓகே, அப்ப கிளாஸ்ல நீங்க ஃபுல்லி கன்சென்ட்ரேட்டா ஈக்க போறீங்க. ஃபுல்லி கன்சென்ட்ரேட் on class, right? On class time. Fully concentrate class உட்கார்ந்து போறீங்க. கிளாஸ் முடிஞ்சு போயிட்டு என்ன செய்யணும்டா, இப்ப பரவாயில்ல, சில உங்களுக்கு மயக்கம் வைக்கிற விடயங்கள் சொல்லி தரப்போக்கள் நல்ல விளங்கி இஷ்டம் இருந்தாலும் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுன்ற விடயங்களை நீங்க வீட்டுக்கு போயிட்டோம்னா கொஞ்சம் ரிஃபர் பண்றது ஓகே. அதுக்கும் இம்பார்ட்டன்டா நீங்க என்ன செய்யணும்டா, நீங்க இந்த கிளாஸ்ல படிச்ச விஷயங்களை பாஸ் பேப்பர்ல அல்லது சேமார்கள டியூட்களை நம்மளால முன்ன டவுன்லோட் பண்ணி நீங்க படிச்ச விஷயங்கள்ல வந்திக்கிற கொஸ்டின்ஸை நீங்க தேடி செய்யணும். விளங்குதா சொல்றது? கிளாஸ்ல படிச்சதுல இருக்கிற கொஸ்டின்ஸை வைத்து நீங்களா தேடி செய்யணும். மெயின்லி ஃப்ரம் பாஸ் பேப்பர், ரைட்? இந்த பிசிக்ஸ்ல படிச்சதுல உங்களுக்கு கொஸ்டின் செய்யல தான். ஏன்னா அந்த அளவுக்கு நாங்க புகழ்ல 2 வாரமே நாங்க கிளாஸ் செய்யல. 45 மினிட்ஸ் சரியா செஞ்சோம், 45 மினிட்ஸும் சொல்லலாம், 40 மினிட்ஸ் சரியா செஞ்சோம். உண்மையா நிறைய விஷயம் நான் படிக்காது. இந்த இப்போ உங்களுக்கு தேடி கொஸ்டின் செய்யறதுக்கு ஒன்று ஈக்காது. அதே மாதிரிதான் கெமிஸ்ட்ரிலையும் பயாலஜிலையும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சொல்ல செய்யறதுக்கு ஒன்றும் பெருசா ஈக்காது. பட் இது எல்லா கிளாஸுக்கும் பொருந்தக்கூடிய உண்டு. ஃபியூச்சர்ல உங்களுக்கு நல்லாவே அப்ளை பண்ணலுமான உண்டு. கட்டாயம் அந்த கிளாஸ் முடிஞ்சா அந்த கிளாஸ்ல நீங்க படிச்சதுக்குரிய ரிலேட்டடான விஷயங்களை நீங்க தியரியா மீட்டுறீங்களோ இல்லையோ கட்டாயம் கொஸ்டின் தேடி செய்யணும். விளங்குதா சொல்றது? கொஸ்டின் தேடி செஞ்சுக்கணும். ஓகே தானே புள்ளவர்? ரைட். அது போறோம் அடுத்த கிளாஸ்க்கு வாரத்துக்கு உனக்கு திருப்பி என்ன செய்யணும், ரிஃபர் பண்ணணும். கிளாஸ்ல ஃபுல்லி கன்சென்ட்ரேட் ஆயிக்கணும். கிளாஸ் முடிஞ்சு போய் கொஸ்டின் செய்யணும். இந்த பிராக்டிஸ் தொடரும்னு சொன்னா ஒரு 2-3 கிழமை போட்டும் பரவாயில்ல. 2-3 கிழமை, ஒரு மாசம் போனதுக்கு போறோம் அந்த கிளாஸ்ல நல்லாவே விளங்கக்கூடிய புள்ளையா நீங்க தான் இருப்பீங்க. நல்லாவே விளங்கக்கூடிய புள்ளையா நீங்க தான். அந்த டீமில சொல்றேன், எக்ஸ்பீரியன்ஸா சொல்றேன். நான் செஞ்ச வேலையே இது நான் செஞ்ச வேலையே எனக்கு தெரியும். இதுல இருக்கிற பெனிஃபிட் என்னது விளங்குதா சொல்றது. அவ கிளாஸுக்கு முன்னு கொஞ்சம் படிச்சுட்டு போனா கிளாஸ்ல போயிட்டு உங்களுக்கு நீங்க ரிஃபர் பண்ண போக்கல விளங்காத விஷயம் எல்லாம் சார் சொல்லி தந்து கொண்டிருப்பாரு. அட இப்படி ஏன்னா அது நான் இப்படி யோசிச்சேன் வரல,
இந்த மாதிரி யோசிச்சுதான் வந்திக்குன்ற சில புரிதல்கள் உங்களுக்கு நல்ல முறையில கிடைக்கும். அது உங்களுக்கு கிளாஸ்ல ஃபுல் கான்சென்ட்ரேட் ஆகிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் போயிட்டு நீங்க கொஸ்டின் செய்ய போக்கல அந்த பாடத்தை கொஸ்டின் த்ரூ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போற இடத்துக்கு உங்களை கூட்டிட்டு போகும். அடுத்த நாள் திருப்பி அதே கிளாஸுக்கு இன்னொரு நாள் போக்குற நைட்டுக்கு கொஞ்சம் ரிஃபர் பண்ணணும், திருப்பி நைட்டே கொஞ்சம் ரிஃபர் பண்ணணும் திருப்பி விளங்குதா? அப்படி ரிஃபர் பண்ணிட்டு அடுத்த கிளாஸுக்கு போவீங்கடா அந்த கிளாஸ்ல நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய புள்ளையா நீங்க இருப்பீங்க. கொஞ்சம் காலம் போக்கிட்ட படிச்சுத்தார சேரை விட அந்த பாடத்தை நல்லா தெளிவிக்கிற ஒரு புள்ளையா நீங்க மாறுவீங்க. படிச்சுத்தார சார் வந்து தியரிய தலையில வச்சுக்கொண்டு தான் படிச்சு தருவாரு. அந்த சாருக்கு கொஸ்டின் எல்லாம் தலையில இக்காது. ஆனா நீங்க அதை விட ஒர்க் பண்ணிட்டு வாரீங்களே, கொஸ்டினும் செஞ்சு வாரீங்களே கிளாஸுக்கு, படிச்சுட்டார சாரை விட சில நேரத்துக்கு நீங்க மேலைக்க சான்ஸ் இக்கி. எனக்கு தான் சொல்றது, ஏழும்டா என்னைய பீட் பண்ணுவோம்னு சொல்ல வரீங்க. ரைட், ஓகே சரி. இது ஒரு நல்ல மெத்தட் உண்டு. ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய மெத்தட் என்ன இது? ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய மெத்தட். இந்த மெத்தடை ஒவ்வொரு நாளும் செய்யாம எக்ஸத்துக்கு கிட்டியாகி செய்யறனாலத்தான், அல்லது எக்ஸத்துக்கு கிட்டியாகி நீங்க கொஸ்டின் செய்யறனாலதான் பாடம் கஷ்டமாகிறது. அப்ப பாடத்தை கஷ்டமாக்குறதும் பாடத்தை அழகான முறையில் லேசாகி கொண்டு போறதும் உங்களோட கையில தான் இருக்கு. அதாவது இதை வந்து நல்ல முறையில் எடுத்துட்டு போறதும் நாசமாக்குறதும் உங்களோட கையில தான் இருக்குன்னு நான் சொல்றேன். விளங்குதான் சொல்றது? ஓகே, இது எந்த பாடம் படிச்சாலும் சூட்டபிள் ஆகக்கூடிய ஒரு மெத்தட். ஓகே தானே புள்ள? விளங்கிக்கும் நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நல்ல முறையில வைத்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு கிளாஸுக்கும் நான் சொன்ன மெத்தடாலஜிஸை ஃபாலோ பண்ணுவோம். ரைட், எங்களோட இலக்குகளை நோக்கி நல்ல முறையில நான் மூவ் ஆகணும். நோம்போட இருக்கிறீங்க, அதே மாதிரி அமளிபாதத்தில் நிறைய செஞ்சு கொண்டு இருப்பீங்க. கட்டாயம் எங்களுக்கும் துவா செஞ்சுக்கோங்க. நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுவோம். அடுத்தது நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த மெசேஜ் அனுப்பி வைப்பேன். அடுத்த புள்ளுக்கும் கட்டாயம் எத்தி வைங்க. இப்படி ஒரு கிளாஸ் நடக்குது, நீங்க செய்யற நல்ல ஒரு விஷயம். அது நீங்க செய்யற நல்ல ஒரு விஷயம். அந்த புள்ள எங்கெங்கெல்லாம் ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் எங்களோட கிளாஸ்க்கு வர போகல, சார் அநியாயம் சார், உங்களோட கிளாஸ் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணிச்சுன்னு கவலைப்படுறேன். அந்த கவலையே இல்லாமக்கிறீங்க. ஒரு புள்ளைக்கிறீங்க, ஒரு புள்ளைக்கு ஹெல்ப் கொண்டு செய்றீங்க. அதுல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ரிவார்ட் தான் நான் தார 25%. விளங்குதான் சொல்றது? நான் தார 25%க்கே நீங்க புள்ள சேர்த்து தந்ததுக்காக இல்ல தாரது. நீங்க ஒரு நல்ல விஷயம் செஞ்சுக்கிறீங்க, அதுக்காக நான் தார ரிவார்ட் அது. அவ்வளவுதான். விளங்குதா சொல்றது? அதே மாதிரி அந்த புள்ளையும் உங்களை பத்தி தப்பா நினைக்கப்படா. இது இந்த புள்ள வந்து அவங்களுக்கு 25% கிடைக்குது அதனாலதான் சேர்த்தாங்கன்ற நினைப்பு வந்துடப்படா. நீங்க நல்ல முறையில அந்த புள்ளைய கொண்டு சேர்க்கிறீங்க, அந்த புள்ளைக்கும் நாங்க 25% கொடுக்குறோம். அப்ப அந்த புள்ளைக்கும் அதே பெனிஃபிட் கிடைக்கிற சுட்டி அந்த யோசனையும் அதுகளுக்கு வராது. விளங்குதா சொல்றது? இப்படி ஒரு ஆர்கனைசேஷனோட தான் கொண்டு போறோம் நாங்க. இன்ஷால்லா நல்ல முறையில கிளாஸ்ல செஞ்சு கொண்டு போவோம். அடுத்த கிளாஸ்ல நான் மீட் பண்ணுவோம். என்னமாலும் டவுட்ஸ் இருந்தா கேட்டுக்கொள்ளும், இல்லாட்டி we can wind up our class. இன்ஷால்லா நெக்ஸ்ட் கிளாஸ் மீதியா பார்க்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ் எப்பைக்கு? நாளைக்கு நினைக்கிறேன். நாளைக்கு மார்னிங்னா நெக்ஸ்ட் கிளாஸ். நாளைக்கு கிளாஸ் ரைட்? ஃப்ரைடே தான் நினைக்கிறேன். ஃப்ரைடே தானே கொள்ள அடுத்த கிளாஸ். நாளைக்கு பார்ப்போம் இன்ஷால்லா. ஓகே, அப்ப எந்த டவுட்டும் இல்லையா புள்ள? கிளியரா? படிச்சது கிளியரா? கமெண்ட் இருந்தா சொல்லுங்க செட்ல. படிச்சது கிறிஸ்டல் கிளியரா? கமெண்ட் இருந்தா செட்ல சொல்லுங்க. அப்பதான் உங்களுக்கு ஏத்த மாதிரி எங்களுக்கு அடுத்த கிளாஸ் செஞ்சு தரேலுமா. ரைட், ஓகே புள்ளால். அப்ப எந்த ஒரு டவுட்டும் இல்ல, கிளியர் சொன்னா நான் இதோட நிப்பாட்டுறேன். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு கிளாஸ் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.